இங்க ஒரு குட்டி பையன் ஆட்டுக்குட்டியை கட்டி வச்சுட்டு ரொம்ப பசியோட சாப்பிடலாம்னு வீட்டுக்குள்ள வர்றான். அவன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதனால அவங்க எந்த சாப்பாடுமே செய்யல. அவங்க இவங்கிட்ட பக்கத்து வீட்டுல போய் சாப்பிட்டுக்க சொல்றாங்க. இவனும் போய் பார்த்தா அவங்க வீடு பூட்டி கிடக்கு. அப்ப அங்க கொஞ்சம் பசங்க ஸ்கூலுக்கு போறத பாக்குறான். ஸ்கூல்லயாச்சும் போய் சாப்பிடலாம்னு உடனே ஸ்கூலுக்கு கிளம்புறான். போற வழியில கால்ல முள்ளு குத்தி கீழே விழுந்துடுறான். அழுதுகிட்டே அந்த முள்ளு எடுத்து போட்டுட்டு நடக்க முடியாம நடந்து ஸ்கூலுக்கு போறான். அவன் உள்ள போறப்ப அங்க ஒரு பாட்டி சாப்பாடு செய்ய ரெடி பண்றாங்க. இவன் சந்தோஷமா அதை பாத்துக்கிட்டே கிளாஸ்க்குள்ள போறான். அங்க சார் இவனை இத்தனை நாளா எதுக்கு ஸ்கூலுக்கு வரலன்னு இவனை திட்டுறாங்க. அப்புறம் இவனை உள்ள உட்கார சொல்லிட்டு பாடம் நடத்துறாரு. இவன் அதை கவனிக்காம ஜன்னல் வழியா சமையல் செய்யறதை தான் பாத்துக்கிட்டே இருக்கான். சார் பாடம் நடத்தும் போது கூட இவனுக்கு சாப்பிட்ற ஐட்டங்களா தான் கண்ணுக்கு தெரியுது. அப்படியே நேரமாகிட்டே இருக்க இவனுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிக்குது. இவன் வயிற்ற பிடிச்சிட்டு உட்காந்துடுறான். கொஞ்ச நேரத்துல அவன் அப்படியே பசியில மயங்க ஆரம்பிச்சிடுறான். அப்ப சார் இவனை சாக்பீஸால அடிச்சு எழுப்பி அவர் எழுதினதை வாசிக்க சொல்றாரு. இவன் பசினால வாசிக்க முடியாம நிக்க அவர் இவனை கம்பால அடிச்சிடுறாரு. இவன் அந்த வலியை தாங்கிக்கிட்டே சமையல் பண்றதை தான் பாத்துக்கிட்டே இருக்கான். எப்பதான் அந்த சாப்பாடு கிடைக்கும்னு ஏக்கமா பாக்குறான். அப்ப கரெக்டா மணி அடிக்க எல்லா பிள்ளைகளும் வேமா ஓடி தட்டெடுக்கிறாங்க. இவனும் மெதுவா வந்ததால கடைசியா நிக்கிறான். அப்படியே முன்னாடி வரலாம்னு பாக்குறான். அப்போ ஒரு பையன் இவனை திட்டி பின்னாடி நிக்க சொல்லிடுறான். இதனால இவன் பின்னாடி நின்னுட்டு சாப்பாடு வாங்குறதுக்காக வெயிட் பண்றான். அப்படியே அவன் கிட்ட வந்ததும் சந்தோஷமா தட்டுல சாப்பாடு வாங்குறான். அது சுட சுட இருக்கதால அதை ஊதிக்கிட்டே அதை சாப்பிட பாக்குறான். அப்ப பக்கத்துல இருந்த பையன் வாழ்த்து பாடாம இவன் சாப்பிட பாக்குறான்னு இவனை சார் கிட்ட போட்டு கொடுத்துறான். சாரும் சத்தம் போட இவன் சாப்பிடாம உட்காந்து வாழ்த்து பாடுறான். எல்லாரும் பாடி முடிச்சதும் இவன் வேமா சாப்பிட பாக்க அப்ப சார் ஓடி வந்து யாரும் சாப்பிடாதீங்க, சாப்பாட்டுல பள்ளி விழுந்துருச்சுன்னு சொல்றாரு. எல்லாரும் தட்டை தள்ளி வச்சிடுறாங்க. பட் இவனும் அதை எடுத்து சாப்பிடுறான். இத பக்கத்துல உள்ள பையன் சார் கிட்ட சொல்ல அவர் அவனை அடிச்சு அதை துப்ப வச்சிடுறாரு. அவர் அவங்கிட்ட சோத்தையே பார்க்காத மாதிரி சாப்பிடுறேன்னு திட்டிக்கிட்டு அதை வாந்தி எடுக்க வைக்கிறதுக்காக சாணி தண்ணி கொண்டு வர சொல்றாரு. இவனும் பசியில அழுதுகிட்டே அவரை பாக்குறான்.